புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கத்தை முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி இன்று அவரது வீட்டில் சந்தித்தார். இந்த சந்திப்பிற்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கத்துடன் எமது செய்தியாளர் எழில் நடத்திய நேர்காணலை இப்போது பார்ப்போம். இந்நிலையில் இன்றைய தினம் முன்னாள் மத்திய அமைச்சரும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவருமான நாராயணசாமி இன்று முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கத்தை சந்தித்துள்ளார். தற்பொழுது நம்மிடையே முன்னாள் முதல்வரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான வைத்திலிங்கம் உள்ளார். அவரிடம் இந்த சந்திப்பு குறித்து கேட்கலாம். சார் வணக்கம் சார். காங்கிரஸ் கட்சி புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் இதுவரைக்கும் முதல்வர் யார் என்று அறிவிக்கப்படவில்லை. மேலும் இது காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துதுன்னு ஒரு பரவலான பேச்சு இருக்கு. இது குறித்து உங்களோட கருத்து சொல்லுங்க சார். இது எந்த குழப்பமுமே கிடையாது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில இருந்து அங்க இருக்கக்கூடிய அப்சர்வர்லாம் வருவாங்க. இங்க சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டத்தை நடத்தி அவங்களுடைய கருத்துக்கள்லாம் கேட்டுதான் அவங்க முடிவு சொல்ல போறாங்க. அவங்க வர்றதுல தான் லேட்டா வழிய இங்க எந்த கருத்து வேறுபாடுகளும் கிடையாது. மேலிட பார்வையாளர்கள் என்னைக்கு வருவாங்க, எப்போ முதலமைச்சர் அறிவிக்கிறதுக்கான அதிகாரப்பூர்வ வாய்ப்பு இருக்கு சார்? எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வர போறாங்க. இன்றைக்கோ இல்ல நாளைக்கோ இல்ல நாளன்னைக்கோ இல்ல 2-3 நாள்ல வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு.